யங் கிங் லைட் மியூசிக் ஸ்டுடியோ, காலாம்பாளையம், கோயம்புத்தூர். டிசம்பர் மழை, எபிசோட் 3. ஜெகதீஷ் சார், இந்த கொலைகளை எல்லாம் ஒருத்தந்தான் செய்திருக்கான்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்ற ஹரி? ஒரு ஆள் தானே சார்? மழை மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் ஆரம்பிச்சது. முதல் கொலை 2:30 மணிக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. நல்லா டைம் எடுத்து இந்த 13 பேரையும் வாட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மழை கொலையாளிக்கு மிகவும் சாதகமான சூழலாக அமைஞ்சிருச்சு. ஏன் இது ஒரே ஆள் தான் செஞ்சிருப்பான்னு சொல்கிறேன்னா, ஒரு கொலைக்கும் இன்னொரு கொலைக்கும் 10 நிமிஷம் கேப் இருக்குது. அதுவும் ஒரு கொலை நடந்த இடத்துக்கும் அதிலிருந்து அடுத்த கொலை நடந்த இடத்துக்கும் 5 நிமிஷம்தான் ட்ராவலிங் டைம். சரியாக 10வது நிமிஷம் 2வது மர்டர் நடக்குது. 2வது மர்டருக்கும் 3வது மர்டருக்கும் அதே 10 நிமிஷம் கேப்பு. இதை வச்சு தான் சார் சஸ்பெக்ட் ஒருத்தன்னு சொல்கிறேன். ஹரி, இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா. நம்ம டிபார்ட்மெண்ட் ரூல்ஸை நம்பி இனி ஒரு யூஸ் இல்லை. முதல்ல அந்த 13 பேருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம டாக்டர் நந்தகோபால் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வா ஹரி, போகலாம். ஓகே சார், அதுவும் சரியான ஐடியா. வாங்க ஜெகதீஷ், எப்படி போய்கிட்டு இருக்கு உங்க லைஃபு? டாக்டர், எப்படி டாக்டர் எல்லா பிரச்சனையும் மறந்து ஜாலியா இருக்கீங்க? எதுக்கு ஜெகதீஷ் டென்ஷன் ஆகி? என்ன யூஸு? ஒரு யூஸும் இல்லை. உடம்புக்கு தான் கேடு. ரிலாக்ஸாக இருந்தால் தான் எல்லா வேலைகளும் சரிவர செய்ய முடியும். அதுக்கு இப்படியா? ஏன் டாக்டர் 13 டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கீங்க? அதான் புரியல. இது யாரு, உங்கள் அசிஸ்டண்டா? எஸ் டாக்டர், நியூ சப் இன்ஸ்பெக்டர் ஹரிசங்கர், கிரைம் டிபார்ட்மெண்ட். பார்க்க ஜாலியான ஆளாக தான் தெரிகிறாரு. அப்படி இருந்தால் தான் கிரைம் கேஸு மர்டர் கேஸ் எல்லாம் ஈஸியாக முடிக்க முடியும். நல்லா ரிலாக்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்க ஜெகதீஷ். ஓகே டாக்டர், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். டாக்டர், அந்த 13 கொலைக்கு ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா? கத்தியோட காயம் இல்லாமல் வேற ஏதாவது காயம் இருக்கா சந்தேகப்படுற மாதிரி? கொஞ்சம் சொல்லுங்க ஜெகதீஷ். எல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கான்னு என்னால் முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் 7 மர்டரை செக் பண்ணதில் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கான். ஏன்னா அவன் ஒரு இடது கை பழக்கம் உள்ளவன். கத்தி குத்திய அழுத்தத்தையும் கத்தி உருவன ஸ்டைலையும் பார்த்தா அவன் 40லேருந்து 45 வயசுக்குள்ளே தான் இருப்பான். ஒரே மாதிரி 7 கொலையும் கழுத்துக்கு கீழே 2 இன்ச்சு நல்லா அழுத்தமாக குத்தியிருக்கான். ஏன் டாக்டர், பாக்கி 6 கொலையும் இந்த ஆள் பண்ணலன்னு சொல்றீங்களா? ஜெகதீஷ், என்ன பேச விடுங்க. சாரி டாக்டர். ஃபுட் பிரிண்ட் வச்சு பார்த்தா 6 அடிக்கு மேலே தான் இருப்பான். நல்ல ஃபிட்னஸ் பாடி. டாக்டர் சொல்லுங்க ஹரி. டாக்டர், எப்படி எல்லா கொலையும் ஒரே மாதிரி பண்ண முடியும்? சைக்கோ மாதிரி கொலை எதுவும்? நோ நோ ஜெகதீஷ், வெரி பிரில்லியண்டான பர்சன். பிரெயினை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். மற்ற 6 கொலையும் மலையில் டெட் பாடி நனைஞ்சதால அழுத்தமான காயங்களை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால தான் அந்த கொலையையும் இந்த 7 கொலையும் பண்ணது அவனாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த 7 கொலை பண்ணது ஒரே ஆள் தான். டாக்டர் சொல்லுங்க ஹரி. டாக்டர், கொலைகாரன் இடது கை பழக்கம்னு சொல்றீங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல வலது கால் அழுத்தத்தில் 3வது கொலை நடந்தது இல்லைங்க. வலது கையில் தள்ளினா தான் 2 ஸ்டெப்பு தள்ளி போய் விட முடியும். அப்போ அவன் இடது கையில் கத்தியில குத்தி விட்டு கத்தி வச்சிருந்த கையிலேயே அவனால் வேகமாக தள்ள முடியாது. வலது கால் ஃபுட் பிரிண்ட் ஆழமாக அழுத்தமாக இருந்தது. அப்போ அவன் வலது கையில் தான் தள்ளி இருப்பான்.
ஹரி, இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? அவன் என்ன வலது கை பழக்கம் உள்ளவன்னு சொல்றீங்களா? இல்லை டாக்டர், அவன் 2 கைகளையும் சரளமாக பயன்படுத்தியக்கூட நபராக தான் இருக்க முடியும். என்ன சொல்ற ஹரி? எனக்கு ஒரு நாள் முழுக்க டைம் கொடுங்க ஜெகதீஷ், இதை நான் கரெக்டாக சொல்கிறேன். ஹரி சொல்கிற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே டாக்டர், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஜெகதீஷ், தனியாக உங்ககிட்ட பேசணும். ஓகே ஜெகதீஷ் சார், நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். என்ன டாக்டர், ஹரி இருந்தால் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை ஜெகதீஷ், அப்படி இல்லை. மீடியா வேற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் ஹரியை வேற நியூ எஸ்ஐ, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. டாக்டர், ஹரி நம்பிக்கையான ஆள் தான் ஜெகதீஷ், நான் அதை சொல்லலை ஜெகதீஷ். அவர் ஏதாவது நம்ம சொல்கிற விஷயங்களில் ஏதாவது துப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. நம்ம பேசுகிறது ஏதாவது மீடியாவுக்கு போயிடுச்சுன்னா இன்றைக்கெல்லாம் எத்தனையோ சைபர் கிரைம்லாம் நடக்குது. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு போகுது. அவர் ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வைக்க போய் அதை ஏதாவது மீடியா கையில் சிக்கி இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் அசிங்கம். அதுக்கு தான் நான் என் சைட்லேருந்து மீடியாவுக்கு எந்த தகவலும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஓகே டாக்டர், சாரி. ஹரி சொன்ன மாதிரி ஆள் இருக்க 90% வாய்ப்பு குறைவு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் என் அனுபவத்தில் இத்தனை கொலைகளை செய்த ஆளை 3வது மர்டர் இல்லை 4வது மர்டர் செய்யும் போதே அவன் மன அழுத்தம் ஏற்படும். அவனால் சரியாக எதையுமே செய்ய முடியாது. அவன் உடனே ஏதாவது ஒரு தப்பு செய்வான், போலீஸ்கிட்ட மாட்டிக்குவான். சரி, ஹரிக்கிட்ட இதை டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். இந்த கொலைகளை 10 நிமிஷம் கேப்பில் செய்து அவன் வலது கை இடது கை இதில் எது அவனுக்கு ரியலாக வருமோ அதில் தான் செய்யப்படும். அவனை இத்தனை கொலைகளை செய்ய மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அவனால் ரொம்ப நாள் வெளியே ஃப்ரீயாக இருக்க முடியாது. டாக்டர், இந்த விஷயத்தை ஹரி இருக்கும்போதே சொல்லியிருக்கலாம். அவன் இல்லை ஜெகதீஷ், எனக்கு யார் கூடவும் ஆர்குமெண்ட் பண்ண நேரம் இல்லை. இப்போவும் உங்கள் கேஸ் இல்லாமல் சூசைட் கேஸ், அதில் ஆர்கன்ஸ் டொனேஷன் பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ், பேப்பர்ஸ், டாக்குமெண்ட் ஒர்க்கு நிறையா இருக்குது. அதான் சாரி டாக்டர், உங்கள் ஒர்க்கு பிஸியே தெரியாமல் நானும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஜெகதீஷ், நல்ல ரிசல்ட்டாக சொல்கிறேன். ஹரியை நான் தப்பாக நினச்சி சொல்லலை. அண்டர்ஸ்டாண்ட் ஜெகதீஷ்? ஓகே டாக்டர், தேங்க்ஸ். சார், இந்த டாக்டர் உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும்? ஏன் ஹரி, என்னாச்சு?